இந்த வார்த்தைக்கு முன்னால ஆமென் ஆபரேஷன் தியேட்டர் மண்டியிட வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதாயிருக்கிறது. அந்த வசனம் நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க, அந்த வல்லமையை பாருங்க. அந்த லெட்டர் இருக்கு, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாயிருக்கிறது. சொல்லுங்க, என்னது? மூணாவது, தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கு, பவர். நாலாவது பாருங்க, தேவனுடைய வார்த்தை ஆத்துமாவை பிரிக்கிறது, ஆவியை பிரிக்கிறது. தேவனுடைய வார்த்தை கணுக்களை பிரிக்கிறது. சோதரம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஊனை அது பிரிக்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் நிமிர்ந்து பாருங்க. தேவனுடைய வார்த்தை ஊழியக்காரனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற கடவுளுடைய வார்த்தை அது உருவ குத்தும். இஷ்டமா இருந்தா கேளு, கஷ்டமா இருந்தா வீட்டுக்கு போ. இது கடவுளுடைய வார்த்தை. நான் உனக்கு சாதகமாய் பேச நான் உன் ஊர் தலைவர் இல்ல. நான் உனக்கு சாதகமா பேச உன் பஞ்சாயத்தில் இருக்கிற உன் சித்தப்பை இல்ல. நான் உனக்கு சாதகமா பேச ஆமே ஸ்தோத்திரம், நான் உனக்கு கடன் பெற்றவன் அல்ல. நான் உனக்கு உன் குடும்பத்துக்கும் சாதகமா பேச நான் உன் ஊர் அரசியல்வாதி அல்ல. நான் கடவுளுடைய மனுஷன். இது கடவுளுடைய வார்த்தை. இது உருவ குத்தும், இது உருவ குத்தும். நீ சாராயத்தை விடுவரைக்கு குத்தும், கஞ்சாவை விடுவரைக்கு குத்தும், பாவத்தை விடுவரைக்கு குத்தும், ஆமென், அசுத்தத்தை விடுவரைக்கு குத்தும், நீ மனம் திரும்ப வரைக்கும் இது உருவ குத்தும். அதாங்க சொல்லுது, கடவுளுடைய வார்த்தை உருவ குத்தும். இஷ்டமா இருந்தா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இஷ்டமா இருந்தா கேளு, இல்லைன்னா போய்கிட்டே இரு.